கூட்டணியில் அதிமுக இருக்குது, ஏடிஎம்கே ஃபைல்னு கொடுப்பேன்னா எவன் இருப்பான்? அவங்க கூட்டணி இருக்கிறவனே மாட்டி விட போனீங்கன்னா எவன் இருப்பான்? உங்களுடைய பேச்சு அத்தனையுமே ஆரம்ப கட்டத்தில் தப்பாக இருந்தது. நானே அதை பதிவு செஞ்சுருக்கேன். அதிமுக கூட்டணி சேராதீங்க, இவர் இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ஒரு நடுநிலை இதிலேருந்து சொல்லியிருக்கான். சசிகலா அரசியலை கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்தினவர். அவர் ஜெயலலிதா கூட இருந்தது இதுக்கு நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஜெயலலிதா மேலே உண்மையான பாசம் இருந்ததா? எனக்கு தெரியுமே. ஜெயலலிதா மேலே என்றைக்குமே அவருக்கு பாசம் கிடையாது. ஒவ்வொரு பொதுக்குழுக்காக உறுப்பினர்களுக்கும் 1 கோடி 2 கோடின்னு கொடுத்து வந்திருக்கீங்க. நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை. மக்கள் உங்களை அதிமுக பொதுச் செயலாளராக ஃபுல்லாக ஏற்றுக்கலை. இன்னும் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக உங்களுடைய சொந்த சொத்து கிடையாது. அதிமுகவை போய் சீமாண்ட் அடகு வைப்பீங்களா? கருணாநிதி பீரியட் வந்தாலே ரேஷனில் ஒன்றும் கிடைக்காது. காரணம் அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கேருந்து ரேஷன் தொகுப்பு வருது, மத்திய அரசாங்கத்தில் எங்கேருந்து வருது, அங்கே இருக்கிற அதிகாரி யார், அவனை கவனிக்கணுமே, அங்கே ஆள் அனுப்புற, அது சுத்தமாக தெரியாது. அவர் ராஜதந்திரிம்பாங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் என்ன முக்கியமான விஷயம், முக்கியமான செய்திகள் அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். எடப்பாடி அண்ணாமலை பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. நல்ல விஷயம், சண்டை போட்டுக்கங்க. இவருக்கு ஸ்டாலினுக்கு மலர் மாலை தூவி அவர் ஆட்சிக்கு மறுபடியும் கொண்டு வாங்க. 2 பேரும் இப்படி சண்டை போட்டு தான் அந்த கதியாச்சு. இதில் பார்லிமெண்ட்டில் 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குது. 2 பேரும் இந்த வேலை பண்ணீங்க. இப்போ மறுபடியும் விடாதீங்க. அண்ணாமலை சொல்கிறார் 2026 கூட்டணி ஆட்சி அமையும். யார் சொன்னால் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி அமையும்னு? அரசியல் தெரிந்தவர்களா நீங்கள்? வாங்க 8 விவாதத்துக்கு வாங்க. 2026 கூட்டணி ஆட்சி அமைத்தது வருங்க. மறுபடியும் ஸ்டாலின் இதே இதில் தான் ஜெயிப்பார். எங்கே கூட்டணி ஆட்சி வரும்? என்ன பலம்? இப்படியே ஏமாந்து போகாதீங்கிறது தான் நான் அண்ணாமலைக்கு சொல்கிறேன். பலத்தை தெரிஞ்சுக்கோங்க. பலத்தை கூட்டுறதுக்கு என்னங்கிறத பார்த்துக்கோங்க. நான் பிஜேபிக்கு செல்வாக்கு வளர்ந்து விட்டது, செல்வாக்கு நான் அவ்வளோ ஜெயிப்பேன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? உண்மை பலம் என்ன? உண்மையான பலம் என்ன? அதை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அது இப்போ எடப்பாடியை இவர் தாக்குறாரு. எடப்பாடி அண்ணாமலையை தாக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அவர் என்ன இது வாயால் வடை சொல்கிறவர் அப்படின்னு இந்த திமுககாரன் பேசின ஸ்டாலின் பேசின வசனத்தையும் உதயநிதி பேசின வசனத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன வாயால் வடை சொல்கிறேன். திரு அண்ணாமலை வந்த பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே வளர்ந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை, மாய தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். வாயிலே வடை சுட்டுக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டிங்கன்னா நாடு குட்டி சவரா போயிலையான்னு அத்தனை தடவை சொல்லிட்டோம். 2 பேருமே திருந்துற மாதிரி இல்லை. எடப்பாடி இப்படி இருக்குது. எடப்பாடி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இவங்கள சசிகலா ஜானகி ஜானகியே அரசியல் விட்டு போன மாதிரி போகணும் அப்படிங்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஜானகியும் சசிகலாவும் ஒன்றாக முடியுமா? ஜானகி அவர்கள் எம்ஜிஆருடைய மனைவியாக இருந்தவர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவர் எதுவுமே செஞ்சதில்லை. காரணம், தன்னுடைய கணவர் எம்ஜிஆர் பேர் கட்டக்கூடாதுன்னு நினைச்சவர். அதனால் சுயநலத்தை பார்க்கல. கணவனுக்கு அடங்கிய மனைவியாக இருந்தார். இறப்பதற்கு முன்பே எம்ஜிஆர் சொன்னார், ஜானகி உங்கள்கிட்ட நான் சொன்னா கேளு, எனக்கு அப்புறம் நீ அரசியலுக்கு வராதுன்னு சொன்னார். அவர் பேச்ச கேட்காம ஆரம் இறப்பன் தூண்டி விட்டு இவர் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கி அசிங்கமாச்சு. புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம கணவர் பேச்சை கேட்கல, நம்ம கணவருடைய பேரு தான் முக்கியம்னு சொல்லி அரசியலை விட்டு விலகுகிறேன் அப்படின்னு விலகி ஜெயலலிதா கையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனார். இதை நீங்கள் சசிகலாட்டை எதிர்பார்க்கலாமா? எடப்பாடி ஜானகிராமன் சசிகலா அரசியலை கொள்ளையடிப்பதற்காக பயன்படுத்தினவர். அவர் ஜெயலலிதா கூட இருந்தது இதுக்கு நம்ம கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஜெயலலிதா மேலே உண்மையான பாசம் இருந்ததா? எனக்கு தெரியுமே. ஜெயலலிதா மேலே என்றைக்குமே அவருக்கு பாசம் கிடையாது. கொள்ளையடிக்கணும்னு சொல்லி கொள்ளையடித்து உலகமாக கோடீஸ்வரர்களாக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜானகி மாதிரி போகணுன்னு எடப்பாடி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அரசியலை புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன தான் முடிவு? இவர் சொல்கிறாரு அண்ணாமலை, எடப்பாடி ஒரு நம்பிக்கை துரோகிங்கிறார்.
நம்பிக்கை துரோகி அப்படிங்கிற பேர் வந்து ஒருத்தருக்கு பொருந்தும் அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமி அவர். நம்பிக்கை துரோகி. என்ன நம்பிக்கை துரோகி? என்ன நம்பிக்கை துரோகி சொல்லுங்கள். மோடி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சாராம் எடப்பாடியை, ஆனால் அவர் முதுகில் குத்தி விட்டார். இதெல்லாம் ஒரு இதாகுமா? அரசியலில் மாற்றங்களுக்கு கூட்டணி மாற்றங்கிறது அப்படி தான் இருக்கும். இவர் இந்திரா காந்தியை வந்துக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு அடித்தாங்க. எமர்ஜென்சி முடிஞ்ச உடனே நெருக்கடி நிலைமம் மதுரைக்கு வரும்போது செருப்பாலை எரிஞ்சாங்க, கல்லை விட்டு அடித்தாங்க. இந்திரா காந்தி காயமெல்லாம் பட்டார். உடனே அவர் மறந்துட்டு போய் கருணாநிதியோடைய கூட்டணி சேர்ந்து அடுத்ததுலேயே நின்னார். அரசியல் அப்படி தான், கூட்டணியில் காட்சிகள் மாறும், ஆட்சிகள் மாறும், இதெல்லாம் நடக்கும். இதை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி ரெண்டு பேரும் ஒருத்தர் தாக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்போ இதுக்கு என்ன முடிவு? அதனால் கூட்டணி கட்டதுக்கு அண்ணாமலையும் காரணம், எடப்பாடியும் வந்து அந்த அண்ணாமலை பேசுனது. ஏன்னா அண்ணாமலை ஆரம்பத்தில் பேசுனதை பூரா நான் நிறைய எதிர்த்துருக்கேன். அப்படி பேசாதீங்கன்னெலாம் சொல்லியிருக்கோம். அண்ணாமலை முக்கிய காரணம். நீங்கள் ஒரு கூட்டணி கட்சியவே தாக்கி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி விடுவான்? டிஎம்கே ஃபைல்ஸ்னு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, கூட்டணியில் அதிமுக இருக்குது. ஏடிஎம்கே ஃபைல்னு கொடுப்பேன்னா எவன் இருப்பான்? அவங்க கூட்டணி இருக்கிறவனே மாட்டி விட போனீங்கன்னா எவன் இருப்பான்? உங்களுடைய பேச்சு அத்தனையுமே ஆரம்ப கட்டத்தில் தப்பாக இருந்தது. நானே அதை பதிவு செஞ்சுருக்கேன். அதிமுக கூட்டணி சேராதீங்க, இவர் இப்படி பேசுகிறாருன்னெல்லாம் ஒரு நடுநிலை இதிலேருந்து சொல்லியிருக்கான். ஆனால் அதற்கப்புறம் நீங்கள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் அவங்க நம்ம இது மைனாரிட்டி ஓட்டு கிடைச்சிடும் அப்படின்னாங்க. மைனாரிட்டி ஓட்டு எங்கே கிடைச்சது? பழைய சதவீதத்தோட குறைஞ்சிருக்க. அப்போ என்ன அர்த்தம்? அதனால் பலமான கூட்டணி உங்களுக்கு முக்கியம். 9 கட்சி கூட்டணி வச்சுருக்கான் திமுக. நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போயிட்டு விஜயகாந்தோடு சேர்ந்துக்கிட்டு போனியாத கட்சி, இவர் அங்கே போயிட்டு ஜான் பாண்டியன், எஸ்ஆர்எம் காலேஜ், இவங்களோடலாம் இவங்க ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு உருப்படுமா? அதனால் 2 பேர்த்துக்கும் சொல்கிறேன், தமிழ்நாட்டை நல்லனா பாருங்கள். இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இன்னும் இருக்காதீங்க. 2 பேரும் முதல்ல பாஜக தலைமை வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு நல்ல ஒற்றுமையான சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. அப்போ தான் அது வந்து நம்ம தமிழ்நாட்டில் இதுதாகும். பாஜக போகிற இது எதையுமே சரியில்லை. திமுக மேலே நீங்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காத வரை அந்த தமிழ்நாட்டை கனவுல கூட நினைக்காதீங்க. திமுகவை இவரை வந்து டெல்லி முதல்வர் கெஜ்ரிவாலை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண மாதிரி திமுக தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணி உள்ளே போட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் எவ்வளவு கொள்ளையடிச்சாங்கன்னு. அப்படி இல்லைன்னா திமுகவை நீங்கள் அழிக்க முடியாது. எடப்பாடியும் அண்ணாமலையும் வேற்றுமைகளை மறந்து ஒன்றாக கைகோர்த்து நிற்க வேண்டும். அப்போது தான் ஸ்டாலின் என்ற ஒரு திமுக என்ற ஒரு தீய சக்தியை நம் தமிழ்நாட்டில் அழிக்க முடியும். அதனால் 2 பேரும் திருந்துங்க அப்படிங்கிறது தான் நான் பதிய விரும்பக்கூடிய கருத்து. அதுக்கடுத்தது திருமாவளவன் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கார். இந்த வீடியோ பாருங்கள். அதிமுக நம்மை அப்போது கண்டுகொள்ளவில்லை. ஒப்பந்தம் முறிந்து போனது. சந்திப்பதற்கு கூட ஜெயலலிதா அம்மையார் உடன்படவில்லை. நானும் தோழர் ரவிக்குமார் அவர்களும் போயஸ் தோட்டம் போய் மணிக்கணக்கிலே காத்து கிடந்து விரக்தியில் வெளியேறிய நிலையில் திடுவென அந்த தகவலை அறிந்து முத்தமிழறிஞர் கலைஞர் தொலைபேசியை வந்து அழைத்து என்னை அரவணைத்துக் கொண்டார். ஜெயலலிதா என்னை மணிக்கணக்கில் காக்க வச்சார். மணிக்கணக்கில் காக்க வச்சுட்டு கடைசி என்னை பார்க்கவே இல்லை. ஆனால் கருணாநிதி எனக்கு அரவணைத்து என்னை உடனே பார்த்தார் அப்படின்னு கதை சொல்கிறார். ஜெயலலிதா அவர்கள் இவரை ஏன் பார்க்கல, ஏன் மணிக்கணக்கில் ஒரு காத்துக்கிட்டு இருந்தார் இவரும் ரவிக்குமாரும் அப்படிங்கிற கதையை நான் சொல்கிறேன். திருமாவளவன் வந்து தடை அறிவியல் துறையில் ஒரு சாதாரண ஒரு இதில் தான் பணிபுரிந்தார். நான் காவல்துறையில் பணிபுரியும்போது அவரை பார்த்துருக்கேன். ஒரு பேண்ட்டும் சட்டையும் போட்டு தனியாக வந்து டீ குடிப்பார். நான் போகும்போதெல்லாம் அவர் யாருன்னே தெரியாது. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருக்கேன், உளவுத்துறையிலேருந்து ஒரு எஸ்ஐ வரும்போது அவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், 1993 நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். என்ன இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேட்டேன். சார், இந்த திருமாவளவன் ஒருத்தர் கடலூரில் போய் என்னென்னத்தையோ பேசி கவர்மெண்ட்லேருந்து ரிப்போர்ட் கேட்குறாங்க சார். யார் இந்த திருமாவளவன் நான் கேட்டேன். அந்த நின்று தனியாக காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் தான். அப்போ தான் முத பார்த்தேன் சாதாரண மனிதர். அது முடிஞ்சு ஒரு 3 வருஷம் கழிச்சு 96 எலெக்ஷன் வந்தது. வேலையை விட்டுட்டு அப்போ போய் ஜெயலலிதாவை போய் 99 96 இந்த இதில் 99 தான் அவர் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஜெயலலிதாவை போய் பார்க்க போகிறாரு. ஆரம்ப கட்டம். இவர் வந்து அப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்து பிரபலமாகலை. ஜெயலலிதா போன்றவர்கள் உடனே அவரை பார்ப்பாங்களா? அதனால தான் அவர் பார்க்கல. அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லையே.
மணிக்கணக்கில் காத்துக்கிட்டு இருந்தார், பார்க்கல. கருணாநிதி அவன் கூப்பிட்டாருன்னா அவருக்கு வேலையே தானே. அவருக்கு ஆரம்பத்திலேருந்து எம்ஜிஆர் யார் பார்க்க வரா, எம்ஜிஆர்கிட்ட யாருக்கு பிரச்சனை, அவங்கள போய் இவரே ஃபோன் பண்ணி கூப்பிடுவார். என்னையா எம்ஜிஆர் பார்த்தியா, அவர் எப்படி தான் நீ வாயா எங்கே சீவாயா அப்படின்ட்டு. இதுவே பார்க்க மாட்டார். இந்த ப்ரெஸ்டீஜ் நம்மெல்லாம் பார்ப்போம்ல, நம்ம ஒரு பெரிய கட்சிக்கு தலைவராச்சு, இப்போ தான் ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தோம், வாயான்னு தோளில் கை போட்டு. அப்படி தான் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, டி ராஜேந்திரன் ஒரு டைரக்டர், அவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது எம்ஜிஆர்கிட்ட ஒரு பஞ்சாயத்து போச்சு. என்ன பஞ்சாயத்துனா, ஒருத்தர் படத்தை எடுக்கிறார், உறவை காத்த கிளி அப்படிங்கிற படத்தை எடுக்கிறார். அதுக்கு டி ராஜேந்தர் எனக்கு இவ்வளோ பணம் கொடுங்க, நான் படத்தை முடித்து கொடுத்துட்றேன்னு ஒரு பணத்தை வாங்கிட்டார். படத்தை முடித்து கொடுக்கல. அவர் வட்டிக்கு வாங்கிட்டு, நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், ப்ரொடியூசர் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், படத்தை முடித்து கொடுக்க மாட்டேங்கிறீங்களேன்னு டி ராஜேந்திர கேட்டால் கொடுக்குற மாதிரி இல்லை. எம்ஜிஆரிடம் போய் சொன்னார். எம்ஜிஆர் எப்படின்னா, இவங்களாம் முதலாளின்னு தான் கூப்பிடுவார், தயாரிப்பாளர்கள். அவர் சொல்லுவார், நம்ம எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் நமக்கு சம்பளம் கொடுக்குறது அவங்க தான், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிம்பார். அதே மாதிரி இவங்களை நடிகர்களுக்கு சம்பளம் வரலைன்னா படம் முடியும் போது நடித்து கொடுக்க மாட்டார். தயாரிப்பாளர் கூப்பிட்டு அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கொடுங்க, சம்பளம் பாக்கி வைக்காதீங்க அப்படிம்பார். டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா அந்த விநியோகஸ்தர்கள். ஒரு படம் லாஸ் ஆகிடுச்சு, சரியாக வசூல் வரலைன்னா ப்ரொடியூசர்கிட்ட அடுத்த படம் அதே டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுங்க, போன படத்தில் அவர் நஷ்டம் வந்துருச்சு, இப்படி என்னவாங்க அந்த காலத்தில். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால எம்ஜிஆர்கிட்ட போச்சு ஒரு டி ராஜேந்தர் படம் எடுத்து கொடுக்க மாட்டேங்க, முடிச்சு கொடுக்க மாட்டேங்கிறார். அவருக்கு ப்ரொடியூசர்னா அதை பாவம் வட்டிக்கு கொடுத்துருக்கா, கூப்பிடு டி ராஜேந்தர் முதலமைச்சராக இருக்காது. ஸோ டி ராஜேந்தர் எடுத்து குத்தா பேசினார் வசனம். அவர்கிட்ட போய் சுற்றி இருந்த ஸ்டண்ட் மாஸ்டருங்க அடித்தாங்க. அங்கேருந்து ஓடி செவரேறி குதிச்சார். கருணாநிதியிட்டேருந்து ஃபோன் வருது, டி ராஜேந்தர் என்ன வந்து பாருங்கள், அவர் படத்தை கொடுக்கல, நடித்து கொடுக்கல, படத்தை முடித்து கொடுக்கல, மனசாட்சி உள்ளவன் என்னென்ன பாவம், ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு நடித்து கொடுக்கல, அப்படியால கூப்பிட்றாரு. கூப்பிட்டு வா 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 கட்சியில் சேரு. டிஆர் பாலுவை மீடியேட்டரை வச்சு கட்சியில் சேர்ந்துக்கிட்டு டி ராஜேந்திர இதுக்கு பண்ணுறாரு பிரச்சாரத்துக்கு. இதே வேலையை திருமாவளவன்லையும் பண்ணார். ஜெயலலிதா அவர்கள் வந்து பார்க்கலன்னு இவர் ஜாதி ஓட்டு கிடைக்கும்னு இவரே ஃபோன் பண்ணி வாயா அப்படின்னு கூப்பிட்டு பார்த்தார். அதைத்தான் திருமாவளவன் சொல்கிறார். இதில் ஜெயலலிதா மேலே தப்பு இல்லை, ஏன்னா நீங்கள் அப்போ அவ்வளோ பிரபலமே ஆகலை, சாதாரண நீங்கள் உங்களை யார் எப்படி பார்ப்பாங்க. இவர் ஏன் பார்த்தாருன்னா, இவர் 50 பேருக்கு இருந்தாலே போதும், ஒரு கட்சின்னு வச்சுட்டாலே கூப்பிட்டு அவரே கூப்பிட்டு வெளியே பேசுவார். அதனால் திருமாவளவன் வருத்தப்படுவதில் ஒன்றும் இது இல்லை. அன்னைக்கு அவர் உங்களை நிராகரித்ததுக்கு காரணம் சரியான காரணம் தான் அப்படிங்கிற விஷயத்தையும் திருமாவளவனுக்கு பதிலாக சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்றம் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்திற்கு கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. ஒருத்தர் கேஸை போட்டார், பாருங்கள் கள்ளச்சாராயம் குறித்து செத்தவனுக்கெல்லாம் மக்கள் வரி பணத்திலேருந்து 10 லட்சம் கொடுத்துருக்காங்க, இதை ரத்து பண்ணுங்கன்னு கொடுத்தாங்க. உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க, எப்படி கொடுத்தீங்க மக்கள் வரி பணத்தில்? நான் என்ன கேட்குறேன், கள்ளச்சாராயத்தை காய்ச்சணும் பூரா திமுகக்காரன், உதயசூரியன் எம்எல்ஏ, அந்த ஏவாவேலு தான் பின்னணியில் இருக்கார், எல்லாருக்கும் தெரியும். யாரையுமே அரெஸ்ட் பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உண்மையிலே மனசாட்சி உள்ள மனிதராக இருந்தால் ஸ்டாலின் என்ன பண்ணணும், யார் யார் கள்ளச்சாராயம் காய்ச்சணும் மந்திரியிலேருந்து எம்எல்ஏலேருந்து கைது பண்ணி கள்ளச்சாராயத்தில் சம்பாதிச்சான்ல அவன் பணம் அவனை கொடுக்க சொல்லுங்கள். 10 லட்சம் ரூபாயை மக்கள் வரி பணம் தான் உங்களுக்கு கிடைச்சதா? இதைத்தான் கேட்குறாங்க சென்னை உயர்நீதிமன்றம். எப்படி நீ கொடுத்த 10 லட்சம் மக்கள் வரி பணத்திலேருந்து கொடுக்குறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அதை வந்து கேன்சல் பண்ண ரத்து செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தொடச்சி போட்டுருவாங்க அவங்க. அதனால் கொள்ளை அடிக்கிறதும் உங்கள் கட்சிக்காரன், ஆனால் இது கொடுக்குறது வந்து இப்போ அரசாங்க பணத்தில் இருந்து நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சொரணம் வருமா அந்த கூட்டத்துக்கு? நிச்சயம் வராது. அதனால் இவங்க வந்து பணத்தை வந்து நியாயப்படுத்துவாங்க, சுப்ரீம் கோர்ட் போவாங்க, போயிட்டு நாங்கள் பணத்தை கொடுத்தது சரிதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 10 லட்சத்துக்கு கேட்குறீங்க உயர்நீதிமன்றம், 30,000 கோடியெல்லாம் இருக்க இவங்க அடித்த மக்கள் வரி பணம், அது உங்கள்கிட்ட இன்னும் வரல வழக்கா? வருங்காலத்தில் அது நிச்சயம் வழக்காக வரும். இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள். அப்போதாவது கேளுங்க, 30,000 கோடியை கட்டுன்னு சொல்லி ஒரு சொத்துக்களை பூரா விற்று 30,000 கோடியை மீட்டுக்க வேண்டும் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றத்துக்கு தலை வணங்குகிறோம். நீங்கள் இப்போ சொன்ன 10 லட்சமே நல்ல விஷயம். இதே மாதிரி 30,000 கோடி பிடிஆர் சொன்ன 30,000 கோடி பிடிஆரை சாட்சியாக கூப்பிடுங்க, எங்கெங்கே பணம் வச்சுருக்கீங்கன்னு அதையும் இந்த நாட்டுக்கு மீட்டு கொடுங்கள் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வேண்டும். 3 மாதமாக
ரேஷன் கடையில் சரியான அளவு இதில் பொருட்கள் கிடைக்கலன்னு மக்கள் புலம்புறாங்க. இப்போ இன்னும் கள்ளச்சாராயம் முடிஞ்ச என்ன செய்தி வந்திருக்குன்னா 12 மணிக்கு தான் சாராய கடையை திறக்கணும், 6 மணிக்கே திறந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. நிறைய வீடியோஸ் வந்துருச்சு ட்விட்டரில். ஆக இந்த ஆட்சியில் என்ன ஆகுது, சாராயம் எப்போ வேணாலும் கிடைக்கிறது, எளிதாக கிடைக்கிறது. ஆனால் மக்கள் உண்ணக்கூடிய ரேஷன் பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. இதை விட கேவலமான ஒரு ஆட்சி இருக்கா? மக்களை சாகடித்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்காக செய்கிறீர்கள். காரணம், உங்களுக்கு அதில் கமிஷன் கிடைக்கிது. மக்களுக்கு ரேஷன் பொருள் வரலைன்னா இதுக்கு இந்த ஆட்சியுடைய திறமையின்மை தான் காரணம். அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ரேஷன் பொருட்கள்லாம் மத்திய தொகுப்புலேருந்து கொடுக்குறாங்க. மத்திய தொகுப்பில் அங்கே ஒரு ஆஃபீஸர் இருப்பான் மத்திய அரசாங்கத்தில். அந்த ஆஃபீஸருக்கு ஆள் வச்சு அவனுக்கு கொஞ்சம் பணத்தெல்லாம் கொடுத்து இந்த பொருட்களை சரியான முறையில் சேர்கிற மாதிரி கண்காணிக்கணும். அது இவருக்கு தெரியலை, உங்கள் அப்பாவுக்கும் தெரியாது. கருணாநிதி பீரியட் வந்தாலே ரேஷனில் ஒன்றும் கிடைக்காது. காரணம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது. எங்கேருந்து ரேஷன் தொகுப்பு வருது, மத்திய அரசாங்கத்தில் எங்கேருந்து வருது, அங்கே இருக்கிற அதிகாரி யார், அவனை கவனிக்கணுமே, அங்கே ஆள் அனுப்புற, அது சுத்தமாக தெரியாது. அவர் ராஜதந்திரிம்பாங்க. அதனால் இப்போ அதே தவறே பையன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். அங்கேருந்து ரேஷன் மத்திய தொகுப்புலேருந்து வர்றதை கண்காணிக்காமல் இது பண்ணாமல் மக்கள் அவதிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அரிசியின் தரம் சரியாக இல்லைங்கிறாங்க, பொருட்கள் எல்லாம் நேரத்தில் கிடைப்பதில்லைங்கிறாங்க. அதனால் சாராயம் இந்த நாட்டில் கிடைக்கும்போது ரேஷன் கடைகளில் பொருட்கள் கிடைக்காதது மிகப்பெரிய வேதனை. நீங்கள் சும்மா ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா போதுமா? மக்கள் சாப்பிடுவதற்கான இந்த விஷயங்களை நீங்கள் செய்யணும்ல. அதனால் ஸ்டாலினுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சும்மா உட்காந்துக்கிட்டு கண்காட்சியில் இதை திறந்து வைக்கிறது மட்டும் இல்லை, கிடையாது ஆட்சி. சும்மா இங்கே எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ அமெரிக்கா போய் சுற்றுறது, ஃப்ரான்ஸு போய் தொழில் இதை பார்க்க போகிறேன், ஜெர்மனியில் போய் தொழில் தொடங்க போகிறேன்னு தொழில் தொடங்குறது வச்சுக்கிட்டேன்னா அடிப்படை மனிதனுக்கு அடிப்படை தேவையான சாப்பாட்டில் கவனம் செலுத்தாமல் தொழில் போய் புதுசாக தொடங்குறேன்னு போயிட்டு நிற்கிற ஒரு வேடிக்கையான முதலமைச்சர் இந்த நாட்டில் தான் இருக்கார். அப்படிங்கிறது தான் வேதனை தரும் செய்தி. அதனால் ஸ்டாலின் அவர்களுக்கு மக்கள் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிற கோரிக்கையும் வைக்க விரும்புகிறோம். அடுத்தது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் பயங்கரமாக போயிட்டு. இதில் வேடிக்கை என்னென்னா, எடப்பாடி ரெட்ட வேஷம் போடுறாரு. இதில் நாங்கள் எலெக்ஷனில் நிற்கலன்ட்டார், அந்த பக்கம் பாமகவுக்கு போடக்கூடாதுன்ட்டார், திமுகவுக்கு அதிமுககாரங்க போட மாட்டாங்கன்னு தெரியும். அப்போ மீதி இருக்கிறது யார்? சீமானுக்கு போடட்டும்னு எடப்பாடியே வாயை திறக்கலை. இப்போ சீமானுக்கு ஆதரவாக அதிமுக ஓட்ட போனால் சீமானுக்கு போகணுங்கிறதுக்காக அவருக்கு ஆதரவாக நடந்து கொள்கிறார் எடப்பாடிங்கிற குற்றச்சாட்டு வந்திருக்கு. எடப்பாடிகிட்ட சொன்ன எம்ஜிஆர் அமைச்ச கட்சி இந்த கட்சி உங்களுக்கு இந்த கட்சிக்கு சம்மந்தம் இல்லை, சும்மா வந்திருக்கீங்க, ஒவ்வொரு பொதுக்குழுக்காக உறுப்பினர்களுக்கும் 1 கோடி 2 கோடின்னு கொடுத்து வந்திருக்கீங்க. நீங்கள் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் இல்லை. மக்கள் உங்களை அதிமுக பொதுச் செயலாளராக ஃபுல்லாக ஏற்றுக்கலை, இன்னும் யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுக உங்களுடைய சொந்த சொத்து கிடையாது. அதிமுகவை போய் சீமான்ட்டு அடகு வைப்பீங்களா? சீமானுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுங்கள், பாமகவுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பேர் சொல்லுங்களே, சீமானுக்கு ஓட்டு போடாதுன்னு சொல்லுங்கள். திமுகவுக்கு நீங்கள் சொன்னாலும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அதிமுக தொண்டை. அப்போ சீமானுக்கு நீங்கள் துணை போகிறீர்கள். அதிமுகவை சீமானிடம் அடகு வைப்பதற்கு நீங்கள் இது பண்ணிட்டீங்க. பகிஷ்கரிங்கள்னு சொல்லுங்கள். அதிமுக தொண்டை ஓட்டு எலெக்ஷனில் போய் ஓட்டை போடாதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா நோட்டாவுக்கு போட்டுன்னு சொல்லுங்கள். அது என்ன? ஸோ அதனால் அதிமுக தொண்டர்கள் சொன்னேன், அதிமுகவை சீமானிடம் அடகு வைக்க பார்க்கிறார் எடப்பாடி. எந்த காரணத்தை கொண்டும் இவங்களுக்கு சொல்கிறேன், எம்ஜிஆர் வாய்க்கு வந்தபடி பேசியவர் சீமான். உங்கள் ஓட்டு எதையும் ஓட்டு சாவடிக்க போகாமல் இருங்க. அதற்கு மீறி ஓட்டு போடணும்னு நினச்சா எதிர்ப்பை தெரிவிக்க நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க. எந்த காரணத்தை கொண்டும் சீமானுக்கு அதிமுக தொண்டர்கள் போடாதீங்க. பட்டாளி மக்கள் கட்சிக்கும் போடாதீங்க, சீமானுக்கும் போட. காரணம், அவர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் புறக்கணிக்கிறோம் இருக்காரு. தேர்தலை புறக்கணிக்கிறோம்னா என்ன? ஒன்றும் ஓட்டு போடாமல் இருங்க, இல்லை அது ஓட்டு போட்டிங்கன்னா நோட்டாவுக்கு போடுங்க. மற்ற கட்சிகளுக்கு எப்படி நீங்கள் போட சொல்லலாம்? இப்படி ஒரு பொதுச் செயலாளரை அதிமுக பார்த்ததில்லை. அதனால் இப்போ எடப்பாடிக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அறிக்கை விடுங்க, எலெக்ஷனில் ஓட்டே போடாதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இதுக்கு நோட்டாவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்க போடுங்கன்னு சொல்லுங்கள். சீமானுக்கு காவடி தூக்காதீர்கள் அப்படிங்கிற கண்டனத்தை எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது சீனமங்கை கனிமொழி. ரொம்ப நாளாச்சு வாயவே திறக்கலை. அவங்க பார்லிமெண்ட்டு அங்கே இந்த மொய்த்திர அவங்கெல்லாம் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நாங்கள் திரும்பி வந்து விட்டோம். ஒன்றும் ஒழுங்காக ஒன்றும் பேச தெரியாது,
மைத்திர பிச்சு வாங்குறாங்கள, பேச தெரியுமா? இங்கே மோடியவே கிண்டல் அடிக்கிறாங்கள, பேச தெரியுமா? மோடியை கிண்டல் அடிச்சு அமித்ஷா கோச்சுக்குவார். அமித்ஷா கோச்சுக்கிட்டா நாளைக்கு நம்ம காரியம் எதுவும் நடக்காத. தூத்துக்குடியில் வந்து அமித்ஷா வந்து நமக்கு உதவி செஞ்சார் ஆளை நிறுத்தாமல். அப்போ அமித்ஷாவை இப்படி நினச்சி பேசக்கூடியவங்க நீங்கள் சுயநலத்தோட மைத்திரா கிட்டெல்லாம் நிற்க முடியுமா? கேட்டால் நாங்கள் 5 மங்கைகள் வந்து விட்டோம், வாயை திறக்காத மங்கை 3 அதில் நாங்கள் வந்து விட்டோம்னு பெருமையாக பேசினாங்க. இப்போ இங்கே வந்து விஜய் பேசிட்டார். விஜய் என்ன பேசிட்டாரு? விஜய் சொல்லிட்டாரு, நீட்டு தேர்வை ரத்து செய்யணும். உடனே குஷி உங்களுக்கு. காரணம், தனியார் மருத்துவக் கல்லூரி உரிமையாளர்கள்ட்டெல்லாம் பணம் விளையாடுதில்ல, அது எவ்வளோ வாங்கினீங்க? அதில் வாங்கின பங்கில் விஜய்க்கு கொஞ்சம் கொடுங்க. இல்லை தனியார் மருத்துவக் கல்லூரி இவங்களெல்லாம் விஜய்க்கும் தனியாக பணம் கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் தான் பணம் கொடுத்து வாங்குறதுல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. வோல்டாஸுங்கிற டாட்டாவோட இதையே 21 கிரவுண்டை எழுதி கொடுங்கன்னு கேட்டிங்களே 2G இதில். தயாநிதி மாறனை மாற்றணுங்கும்போது நீராராடியா வரும்போது எனக்கு சென்னையில் தேனாம்பேட்டையில் இருக்கிற டாட்டா சொந்தமான வோல்டோஸ் 21 கிரவுண்டை எழுதி கொடுங்க, நான் தயாநிதி மாறனை மாற்றுறோம் அப்படின்னு சொல்லி பேரம் பேசினதா செய்தி வந்தது. அப்போ நீங்களும் நீராராடியாவும் பேசிய டெலிஃபோன் உரையாடலாம் வந்தது. எல்லா பணத்தையும் வாங்கி சிங்கப்பூரில் முதலீடு செய்து பெரிய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே. அப்போ உங்களுக்கு பணம் வாங்குறது வந்து சொல்லியாக கொடுக்கணும். அதனால் இப்போ யார் தனியார் மருத்துவக் கல்லூரி முதலாளிகளுக்கு விசுவாசத்தை காட்டுறாரு விஜய் சொன்ன உடனே. அது பில் எப்படி போகும் தெரியுமா? உடனே இங்கே ஃபோன் பண்ணார், இன்றைக்கி விஜயை நான் வரவேற்று பேசிட்டேங்க, இதுக்கு ஒரு 10 கோடி அனுப்பி வைங்க அப்படிம்பாங்க. இப்படி தான் அரசியல்வாதிகள். இப்போ விஜய்க்கும் கொஞ்சம் பங்கு கொடுங்க. உங்களுக்கு இவ்வளவு நீட்டை பற்றி சொன்னால் இவ்வளோ குஷி வர்றதுக்கு காரணம் என்ன? அதுதான். அதனால் வாங்கிய பணத்தில் விஜய்க்கும் சீனமங்கை வந்து பங்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்ய வரணும். அடுத்தது ஆகஸ்ட் மாதத்தில் பாஜக ஆட்சி கவிழ்ந்துருன்னு சொல்கிறார். யார்? எந்த ஜோசியரா? ஆமாம், ஜோசியரில் ஒரு அரசியல்வாதியே சொல்கிறார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, வாயில்லா ஜீவனம் மாடுகள், அதுகளுக்கு தீனி வழங்குறதுல 900 கோடிக்கு மேலே கொள்ளையடிச்சார்னு சொல்லி ஜெயிலுக்கு தண்டனை வாங்கிட்டு, நம்மெல்லாம் ஜெயில் தண்டுவாங்கன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கணும். ஆனால் அவர் ஜெயில் தண்டனை கொடுத்து வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கார் லல்லு பிரசாத் யாதவ். நாட்டில் சட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். தண்டனை கொடுத்தாச்சு, ஆனால் அவர் வெளியில் இருக்கார். அதுதான் சட்டம். பணக்காரன் இந்த அரசியல்வாதிக்கு ஒரு சட்டம், இன்னத்தோடுக்கு ஒரு சட்டம். இப்போ இவர் சொல்கிறார் ஆகஸ்ட்டில் கவுந்துடும். யோகியரில் எப்படின்னா, அந்த இந்தியா கூட்டணியில் சேர்றவங்க பூரா பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் வில் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழம். அதாவது ஒரே குட்டையில் மூடிய மட்டை அப்படின்னு காமராஜர் சொல்லுவார். அது மாதிரி இந்த ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் பூரா ஒன்றா போய் இந்த ஐஎன்டிஏ கூட்டணியில் சேர்ந்தோம். இந்த லல்லு பிரசாத் அதாவது 1000 கோடிக்கு மேலே மாட்டுத்தீவன ஊழல் அந்த அளவு கட்சி சேர்ந்துருக்கு. இங்கே தான் தெரியுமா 1,76,000 கோடி நம்மால் அவங்க வந்து அவங்களும் போய் இங்கே சேர்ந்துருக்காங்க. அதுக்கடுத்தது இங்கே சேர்ந்தால் அரவிந்த் கெஜ்ரிவால் 100 கோடி ஊழல். அவரும் பார்த்திங்கன்னா அவரும் அங்கே போய் சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி எங்கெங்கே இவர் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் அவர் மேலேயும் பயங்கர ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, அவரும் அங்கே போய் சேர்ந்துட்டார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த லஞ்சம் வாங்கினவன் ஊழல் பண்ணவன் எல்லாம் ஐஎன்டி. இது காங்கிரஸ். அதை விட்டுட்டு நான் போஃபாஸில் ஆரம்பித்து, காமன்வெல்த் கேமில் ஆரம்பித்து, இது 2Gயில் ஆரம்பித்து சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க அடித்த கொள்ளைக்கு அளவே கிடையாது. ஸோ இந்த கொள்ளை கூட்டம் பூரா ஒன்றா போய் சேர்ந்துட்டு ஆகஸ்ட் மாதம் கவுந்துடும், நம்ம உள்ளே வந்துக்கிட்டு மறுபடியும் கொள்ளையடிக்கலாம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது, நினைத்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கூட கிடையாது. இந்த கூட்டம் புலம்பிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் காங்கிரஸ் உடைந்து காங்கிரஸிலிருந்து பல எம்பிகள் பிஜேபியில் சேர காத்திருக்கிறார்கள். அதற்கான பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபி இப்போ கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, எதிர்க்கட்சி தலைவராக இவர் வந்துட்டார் ராகுல் காந்தி. அதை உடைக்கணும், காங்கிரஸை உடைத்து அந்த எம்பிகளை இது பண்ணணும்னு சொல்லி முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் ஆகஸ்ட்டுக்குள்ளே நிச்சயம் காங்கிரஸ் உடைந்து விடும். 99 எம்பியாக இருப்பவர்கள் நிச்சயம் 40-50 எம்பியாக மாறிடுவாங்க. பல பேர் காங்கிரஸில் சேர்ந்து விடுவார்கள். இதுதான் நடக்கப் போகிறது அப்படிங்கிற கருத்தையும் பதிவு செய்வார்கள். அடுத்தது ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸ், சர்வதேச செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே பேசணும்,
ட்ரம்பின் கை ஓங்கி இருக்கிறது. பைடன் வந்து ரொம்ப 82 வயசில் போய் போட்டிருக்காங்க. அதனால் ட்ரம்ப் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரம்ப் சில கோமாளித்தனம்லாம் பண்ணாலுமே சில விஷயங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் இருக்கும்போது பொருளாதாரம், அமெரிக்கா பொருளாதாரம் நல்லா இருந்தது, விலைவாசிகள் வந்து கூடலை அப்படின்னு அமெரிக்கர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பேசணும். உடனே ஒரு அமெரிக்காவில் இருக்கிற நம்ம தமிழர்களுக்கு கோபம் வந்துருச்சு, செய்தி அனுப்பியிருக்காரு. என்னென்னா, அதை எப்படி நீங்கள் ட்ரம்ப்புக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க, எங்கள் அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஒருவேளை இவர் பைடனோட மிகப்பெரிய ஆதரவாளர்னு நினைக்கிறேன். அவர் நிச்சயம் தமிழனாக இருக்க மாட்டார், அவர் அமெரிக்கன் சிட்டிசனாக மாறி இருப்பார். நான் தமிழன்னா உணர்வு இருக்கும்ல, உணர்வு இருக்கும். தப்பு பண்ணால் தட்டி கேட்பான். நீங்கள் போய் அமெரிக்கனாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு அமெரிக்கன் புத்தி தானே வரும். அதனால் ரொம்ப கோவப்பட்டு மெசேஜ் அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களை மாதிரி நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசன், நீங்கள் பேசுகிற முறைவில், ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் சில பேர் நமக்கு வந்து ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. நமக்கு வந்து உங்களை ரிப்போர்ட்டர்ஸாகவே இருக்காங்க. அவங்க அனுப்புகிற விஷயத்தை வச்சு தான் நம்ம இந்த இதை பதிவு பண்ணோம். ரொம்ப கோவிச்சாங்க. இப்போ சாயம் எடுத்து போச்சு. அமெரிக்காவில் விவாதம் நடக்கும் டெலிவிஷனில். 33 கோடி அமெரிக்கன்ஸ் அதை பார்ப்பாங்க. அமெரிக்காவில் இருக்கிற அத்தனை பேரும் பார்ப்பாங்க. யார் எப்படி பேசுகிறா, நாட்டு பிரச்சனையை யார் தீர்ப்பேன்னு சொல்கிறா, அந்த இதை பார்த்துட்டு தான் நம்ம இதில் போய் ஓட்டு போடுவோம். இப்போ நம்ம இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் எப்படி தெரியுமா, உதயசூரியனா 30 வருஷமாக உதயசூரியனுக்கு போடுவோம். ரெட்டையிடை 30-40 வருஷமாக போடுவாங்க. அப்போ வந்துருச்சு இது உங்களுக்கு அது ஒரு தாமரைக்கு தான் ஓட்டு. ஆளெல்லாம் பார்க்க மாட்டான், கைக்கு தான் ஓட்டு. ஆளை பானைக்கு ஓட்டு. படு பாவிங்க, எவனுமே நாளை பார்த்து ஓட்டு போடுறது. இது நாட்டு நடப்பு எப்படி, எவன் திறமையானோ அதை பார்த்துருக்க. வெறும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். கேவலமான மனிதர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகம் இருக்கான். அமெரிக்காவில் அப்படி இல்லை. அவன் பார்ப்பான் விவாதம் யார் நல்லா பண்ணுறா, நாட்டு பிரச்சனை யார் சரியாக புரிஞ்சு வச்சுருக்கா, உலக விஷயங்களை வந்து யார் வந்து அப்படி விரல் நுனியில் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி அந்த விவாதத்தை 33 கோடி அமெரிக்கர்களும் பார்ப்பாங்க. தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் அமெரிக்கன் கூட தன்னுடைய மொபைல் ஃபோனில் அந்த விவாதத்தை கேட்பான். அந்த விவாதத்தில் யார் தான் பேச அவங்களுக்கு தான் போடுவான். கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போடும் வழக்கம் அங்கே கிடையாது. விவாதத்தை தான் பார்ப்பான். அதனால் அந்த விவாதம் மிக மிக பிரபலமாக உலகம் முழுவதும் மற்ற நாட்டுக்காரங்களும் பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட விவாதம், முதல் விவாதம் நடைபெற்றது. ட்ரம்ப்பும் பைடனும் பேசினாங்க. அந்த பேச்சு முடிவில் பைடனால் பல விஷயங்களுக்கு பதில் சொல்ல முடியலை. அவருக்கு ஞாபக சக்தி எல்லாம் குறைஞ்சி போச்சு. பைடன் பேர் வந்து அப்படியே தலைகீழாக போச்சு. எல்லோரும் பைடனை வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பைடனை மாற்றிடுங்க, அவர் இருந்தால் நம்ம கட்சி தோற்று போயிடும், ஜனநாயக கட்சி தப்பான ஆளை நிறுத்திட்டீங்க, மாற்றுங்கன்னு சொல்லி பைடனுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்டு விட்டது. ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய அளவிலே ஆதரவு வெளியிருக்கிறது. அதனால் ஜனநாயக கட்சி பைடனை மாற்றாவிட்டால் பைடன் தோற்பது உறுதி, ட்ரம்ப் ஜெயிப்பது உறுதி. அதுதான் உள்ள நிலவரம். பைடன் யார், ட்ரம்ப் யார், நம்ம மாமனா மச்சானா? அந்த அமெரிக்கர்களுக்கு தான் சொல்கிறேன். அமெரிக்காவில் போய் நம்ம தமிழர்கள் அமெரிக்கன் அவங்களுக்கு சொல்கிறேன், அவங்க என்ன மாமனா மச்சான்? உலகத்தில் நடக்கும் விஷயங்களை தகுதியின் அடிப்படையில் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஆதரவாளராக இருந்தால் நாங்கள்லாம் பைடனுக்கு ஆதரவாக பேச முடியாது. அதனால் நீங்கள்லாம் உங்கள் கட்சியில் சொல்லி, ஜனநாயக கட்சியில் சொல்லி பைடனை மாற்ற சொல்லுங்கள். இல்லாவிட்டால் பைடனின் தோல்வி நிச்சயம் அப்படிங்கிறதையும் நாங்கள் செய்தியாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. அடுத்த அரசியல் ஆடுகளம் 5 நாட்கள் நான் வெளியூர் செல்வதால், ஒரு குடும்ப நிகழ்ச்சிக்காக வெளியூர் செல்வதால் 4-5 நாட்கள் நான் சென்னையில் விட்டு வெளியே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. முடிந்தால் வெளியூரில் இருந்து பேசுகிறோம், முடியாவிட்டால் 5 நாட்கள் கழித்துத்தான் அரசியல் ஆடுகளம் வெளியில் வரும் என்ற செய்தியையும் பதிவு செய்ய விரும்புகிறோம். நன்றி, வணக்கம், ஜெய்.